ஸோ சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டோட லாஸ்ட் மினிட் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தால இப்போ லாஸ்ட் மினிட்ல நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிவீல் இருக்குது. என்ன கதைன்றதை டீட்டெயிலாக வீடியோ கோட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்க, அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் ஷார்ட் ஸ்பீடாக பற்றி வரும். சரி, ஓகே, நம்ம டேமேஜ் பண்ண வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். கைஸ் அண்ட் ஆல்சோ WWE இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ராயல் ரம்பிள் ரிலேட்டட் நாளைக்கு ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்கன்றத நியூஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது ரிலேட்டட் நமக்கு ரெஸ்லிங் அப்சர்வர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ வந்து அப்டேட் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ 2026 ராயல் ரம்பிள் ரிலேட்டட் WWE ஒரு ப்ரொமோஷனல் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இது எவ்வளோ பர்சன்டேஜ் நடக்கும்ன்றது தெரியல, நடந்தால் நல்லா இருக்குமான்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. சரி, ஓகே, லெட் ஸ்டார்ட் வித் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் த்ரெட் மேட்ச்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தலாம். ஸோ டாமினிக் மிஸ்டர் அவர் டைட்டில் பென்டா ஆர்னால்ட் சரூஸை கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாரு. பெட்டிங் ஆர்ட்ஸ் வைஸ் பார்க்கும்போது டாமினிக் மிஸ்டர் பயங்கர லீடிங்கில் இருக்காரு. அண்ட் ஆல்சோ என்னோட ப்ரெடிக்ஷனும் நான் அதை தான் போகிறேன்னு சொன்னேன். ஸோ நான் அந்த வீடியோவில் சொன்ன பாசிபிலிட்டிஸ் தான் பிரிங்கான லிவ் மார்கன் அண்ட் ஆல்சோ ஃபின்பால் இவங்களோட இன்வால்மெண்ட்டோட தான் வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டர் டைட்டில் தூக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஸ்டோரி லைன் மூவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்ன்றது தான் என்னோட ஒப்பீனியன். அண்ட் ஆல்சோ ஐம் கோயிங் வித் டாமினிக் மிஸ்டர். இதுக்கப்புறமா விமன்ஸ் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் டிஃபனி ஸ்டார்டன் அவங்களுடைய டைட்டில் ஜெட் கரில் கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இந்த மேட்சோட ப்ராப்பர் ஃபியூட் வைஸ் பார்க்கும்போது இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ ஜெட் கரிலோட ஒரு சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூட ஒரு சில ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குன்னு தான் சொல்லணும். டிஃபனி ஸ்டார்டன் 300 நாளுக்கு மேலே சாம்பியனாக இருந்திருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க எதுவும் பெரிய லெவலில் இம்ப்ரெசிவாக பண்ணலன்னு தான் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல டைட்டில் சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். அண்ட் ஆல்சோ ஐம் கோ வித் டிஃபனி ஸ்டார்டன். ஸோ டிஃபனி ஸ்டார்டன் ஸ்டில் சாம்பியனாக இருப்பாங்கன்றது தான் என்னோட ஒப்பீனியன். மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் ஜே ஊசோ வர்சஸ் சிஎம் பங்கான மேட்ச். ஸோ செத்ரால்ஸ் இன்ஜுரி அண்டர் போனனால வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய டைட்டில் வேக்கேட் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 கண்டெண்டர்ஸை பொறுத்து இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்சோட ஸ்டோரி லைன் வைஸ் பார்க்கும்போது ஸோ ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவர் வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை வச்சிருந்தாரு. பட் ப்ராப்பராக அவரால் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போக முடியலன்னு சொல்லணும். சிஎம் பங்கும் நம்ம சம்மர் ராமன் டைட்டில் வின் பண்ணார். பட் லாஸ்ட் மினிட்ல மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா தோத்துட்டாரு. ஸோ மணி இந்த பேங்க் கேஷன் பண்ணி செத்ரால்ஸ் வின் பண்ணனால ஒரு சாம்பியனாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவாங்கன்ற ஒரு க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல சிஎம் பங்க் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல ஜே ஊசோட கொடுத்த ஆச்சரியம் இல்லை. பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் சிஎம் பங்கிட்ட போவாங்கன்னு நான். ஸோ ஃபைனலாக இது மெயின் ஈவெண்ட்டாக இருக்கும், இல்லைனா வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டாக இருக்கும். இது மெயின் ஈவெண்ட்டாக இருக்கிற பட்சத்துக்கு இந்த மேட்ச்சில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் மேட்ச் கோடி ரோட்ஸ் அவரோட டைட்டில் ட்ரூ மேக்கின்டர் கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணாரு. இந்த மேட்சோட ஸ்டிபுலேஷன் லாஸ்ட் மினிட்ஸ் ரீசெண்டாக அந்த ஸ்மாக்டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருப்பாங்க. அதன் வைஸ் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸோ கவுண்ட் டவுனாக இருந்தாலும் டிஸ்குவாலிஃபிகேஷனாக இருந்தாலும் டைட்டில் சேஞ்சஸ் நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக நடந்த ஸ்மாக்டவுனில் இதை ட்ரூ மேக்கின்டர் வந்து பார்த்தீங்கன்னா முன் வச்சே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பாரு. இந்த ஸ்டிபுலேஷன் எனக்கு வேணுன்ற மாதிரி கேட்டிருக்காரு. பட் இருந்தாலும் நிக்கல்லேஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் சாம்பியனாக கோடி ரோட்ஸ் வேணும்னா எடுத்துக்கோ வந்து இந்த ஸ்டிபுலேஷன் வச்சுக்கலான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல சோஷியல் மீடியாவில் ஃபேன்ஸ்லாம் சொல்லுவாங்கன்னா, ஸோ நம்ம கார்ப்பரேட் கோடியை பார்க்க போகிறோம், ஸோ கோடி ரோட்ஸோட ஹீல்டனை வந்து பார்க்க போகிறோன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பட் அது நடக்குமான்றது எனக்கு சத்தியமாக க்ளூலெஸ்ஸாக தான் இருக்குது. இந்த இடத்துல கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் கோடியாக மாறுற பட்சத்துக்கு அவருடைய டைட்டிலை கண்டிப்பாக தோப்பாருங்க. ஸோ கார்ப்பரேட் கோடியாக மாறுற பட்சத்துக்கு அவருடைய டைட்டிலை தோக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ அவர் தோக்காமல் இருந்தாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹீல்டன் வந்து இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் நடக்குமான்றது தெரியல. பட் நடந்தால் நல்லாயிருக்கும். பட் என்னோட ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கோடி ரோட்ஸ் ஸ்டில் சாம்பியனாக இருப்பார் தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுவேன். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஸ்மாக்டவுனுடைய ரிசல்ட்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்களும் மறக்காம நான் சேனல் ஸ்டே பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.